ஆபீஸ் ஓபன் பண்ணல, ஒர்க் நடக்குது உள்ள. இப்போது நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். இந்த அலுவலகத்தை இதற்கு முன்பு திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15 வருடமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். இப்போது இந்த அலுவலகம் யாருடையது பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்கடித்து ஜெயித்த திரு வி.எஸ். பாபு அவர்களின் அலுவலகம் மாறிவிட்டது. இந்த அலுவலகம் கடந்த 5 வருடமாக மிகவும் பரபரப்பாக செயல்பட்டது. காரணம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய அலுவலகம் இது. இந்த அலுவலகம் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம குளத்தூர் மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதியும் எப்போதும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த அலுவலகத்தை சுத்தி என்னென்ன செயல்படுன்னு பாத்தீங்கன்னா அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி இலவச பயிற்சிடக்கூடிய வேலை வாய்ப்பு. அந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இல்லை கைத்தொழிலான வேலை செய்யறவங்களுக்கும் அங்கே பயிற்சி கொடுக்கப்படும் முகாம் அங்கே செயல்பட்டு வந்தது. அதே மாதிரி அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பாக இலவச டாலி பயிற்சியிடக்கூடிய வேலை வாய்ப்பு, மகளிருக்கான இலவச தயிர்கல்வி பயிர்வும் பயன்பட்டது. அது மட்டும் இல்லாம சேவை மையம் பயன்பட்டது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எதாவது சர்டிபிகேட் ஏதாவது வாங்கணும்னா அங்க வந்தீங்கன்னா முதலமைச்சர் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அங்க அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கேயும் நல்ல சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அது இல்லாம இலவசமான கண் மருத்துவமனையும் அங்க செயல்பட்டது. அது இல்லாம அம்மா உணவகம் அங்க இருக்கிறது. நல்ல உணவகம் அங்க எப்பவும் கிடைக்கும். இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அலுவலகத்தை சுத்தி இந்த மாதிரி நிறைய சேவைகளோட அங்க செயல்பட்டு இருந்தது கொளத்தூர் மக்களுக்காக. கொளத்தூர் பகுதியில் இருக்கிற சில மக்கள்கள் எம்எல்ஏ பார்த்து சில கோரிக்கையும் விண்ணப்பத்தையும் வச்சு மக்கள் கவர்மெண்ட் சலுகையும் வாங்கலாம்னு சொல்லி வந்து பார்க்க வராங்க. ஆனா எம்எல்ஏ அங்க இல்ல. 1 மாசமாயும் எம்எல்ஏ அங்க வரலன்னு சொல்றாங்க அங்குள்ள பணி செய்யறவர்கள். ஏன் எம்எல்ஏ அங்க வரலன்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, அலுவலகம் வேலைகள், அதனால அவர் இங்க வரல. அவரை பார்க்க போனா அவரோட வீட்டுக்கு போங்க, பெரம்பூர் 17 செக்ஷன்ல தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறாங்க. அங்க போனா அங்கேயும் பார்க்க முடியலன்னு மக்கள் சொல்றாங்க. ஏன் 1 மாசமா இந்த ஆபீஸ் வேலை நடந்து கொண்டு இருக்குமா? இந்த ஆபீஸ்ல அப்படி என்ன வேலை நடக்குன்னு சொல்லி கேட்டாங்க. பாத்ரூம் கரெக்ஷன் வேலை நடக்குது, சில பெயிண்டிங் வேலை நடக்குதுங்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய அலுவலகம் உள்ள டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கும். மற்ற எம்எல்ஏ ஆபீஸை விட இந்த ஆபீஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு முதலமைச்சர்னா பாத்துக்காங்க அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆபீஸ் எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்த அந்த அலுவலகத்தை என்ன கரெக்ஷன் பண்ணி என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. 1 மாசமா இன்னும் மக்கள் குறைகளை தீர்க்க அங்க எம்எல்ஏ வரல, மக்கள் சேவை செய்யறதுக்கு அங்க எம்எல்ஏ வரலன்னு அந்த பகுதி மக்கள் குறை சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.எஸ். பாபு அவர்கள் சீக்கிரமா அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்து மக்களோட குறைகளை தீர்த்து அவங்களை சந்தோஷப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த பகுதியில் சில மக்களோட கோரிக்கையை அவர் நிறைவேற்றாதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்களும் அதே போல செய்யாமல், அதே தவறை பின்பற்றாமல் மக்களுக்கு களத்துல இறங்கி பணிவிட செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.